வெல்கம் பேக் டு மை சேனல் ஆர்ட் வித் டோரா. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? வெல்கம். இந்த சேனலில் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஒர்க்ஸ், ஜுவல்லரி மேக்கிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்பப்போ வீடியோ போட்டுறோம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரங்கோலிக்கு யூஸ் பண்ணுற கலர் பவுடர் எப்படி வீட்லேயே செய்யலான்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம டெய்லியும் கோலத்துக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணுற கோலப்பொடியை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இன்றைக்கி இந்த கலர் செய்கிறதுக்கு நான் எந்த ஃபுட் கலரும் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே ஹோம்மேட் அக்ரிலிக் பெயிண்ட் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கோம். அதில் செஞ்சு எடுத்துக்கிட்ட பெயிண்ட்டை தான் இதில் நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ இந்த பெயிண்ட்டை இப்படியே டேரெக்டாக மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக மிக்ஸ் ஆகாது. அதனால இதோட கொஞ்சோண்டு தண்ணி யூஸ் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி பெயிண்ட்டையும் தண்ணியையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த பெயிண்ட்டை நம்ம அந்த கோலப்பொடியோடு சேர்த்து கலக்க போகிறோம். இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்பூன் இந்த மாதிரி வச்சு எதாவது மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக அது மிக்ஸ் ஆகாது. அந்த பொடியோட எல்லா கலரும் ஒட்டுமான்னு தெரியாது. அதனால் நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண எல்லா இதுவுமே கலருமே அந்த கோலப்பொடியோட ஒட்டிடும். இப்போ இந்த பவுடர் ஈரமாக தான் இருக்கும். நம்ம இதை பேப்பரில் போட்டு காய வைக்க போகிறோம். ஒரு 1/2 அன் ஹவரோ 1 ஹவரோ காய வச்சா தான் நம்ம எப்படி கடையில் வாங்குவோமோ அந்த பொடி மாதிரி கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்க பொடியை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா திட்டு திட்டாக விழும். அந்த அளவுக்கு ஃபினிஷ் உங்களுக்கு கிடைக்காது. அதனால நான் இந்த மாதிரி A4 ஷீட் எடுத்துக்கிட்டு அதில் இந்த பொடியை போட்டு நல்லா காய வைக்க போகிறேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனாக. அப்போ தான் சீக்கிரமாக காஞ்சிரும். நீங்கள் இதோட உப்பு சேர்த்து இது பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஷைனிங்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி கிளிட்டர் பொடி கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அடுத்த கலர் செய்ய போகிறேன். அதுக்கு இந்த மாதிரி கோலப்பொடி எடுத்துக்கிட்டேன். ரெட் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டை இதில் ஊற்றிக்க போகிறேன். நான் இதில் ஏற்கனவே தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இப்போ இதை நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோமோ கையை வச்சு அதே மாதிரி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதையும் நம்ம அது மாதிரி காய வைக்க போகிறோம். இப்போ நான் ஏற்கனவே க்ரீன் கலர் செஞ்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இதை பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். நம்ம கடையில் வாங்குற மாதிரியே நல்லா உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அதை போடும்போது நல்லா ஃபினிஷ் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கொஞ்சம் காஞ்சிருக்கு. அதனால் லைட்டாக திட்டாக அங்கங்கே விடுது. இப்போ இதுவே நீங்கள் ரெட் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா லைன் உங்களுக்கு போட வராது. பாருங்கள் இந்த மாதிரி விட்டு போகுதுல்ல. அதனால் இப்போ இந்த ரெண்டுத்தையுமே நல்லா காய வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். நான் இப்போ அந்த ரெண்டுத்தையுமே காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் இன்றைக்கி 3 கலர் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது எப்படி ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணி எப்படி பார்க்கலான்னா, இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் எடுத்து ஒரு லைன் போட்டிங்கன்னா அந்த லைன் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வரணும். எனக்கு ஒரு வரைய அவ்வளோவா கோலப்பொடியில் வரைய வராது. அதனால எனக்கு லைன் வரல ஒழுங்காக ஃபஸ்ட்டு. இப்போ ரெட்டு ஒழுங்காக வந்துருச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா க்ரீனும் போடும்போது ஸ்ட்ரெயிட்டாக வரணும், கரெக்டாக விழணும். அதுதான் அதோடைய இது. நீங்கள் நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலே நல்லா விழும். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்லேயும் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்ட் வித் டோராக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.